ஃபர்ஸ்ட் மீடியம் எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் சில எக்ஸாம் லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் மாறுது. 15, 16, 17 சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு. ஒரு வாரம் கூட இல்லை, ஃபியூ டேஸ் தான் இருக்கு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க. அதுவும் புக் பேக்ல இருந்து மோஸ்ட்டாக கேட்பாங்க, அது ஷோர் தான். ஆனால் சம்டைம்ஸ் புக்கிங் சைடும் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டம் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டம், செகண்ட் மீட்டம், குவார்டர்லி, ஆஃபெலி, தேர்ட் மீட்டம், இது எல்லாத்துக்குமே பிஒய்க்யூஸ்ல தான் 100% கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்கம்மா மிஸ் ஆச்சு? 1 மார்க் மட்டும் தான் புக் பேக்கை தாண்டி ஏதாவது 2-3 வந்து உள்ளேருந்து கேட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏசெக்சுவல் 2 லெசன் தான் பாட்னியில் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் போர்ஷனு. ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட். இதில் 5 மார்க்காக இருந்துச்சுன்னா எண்டோஸ்பம் அதோட டைப்பை படிங்க. ஏன்னா ஒரு வாட்டி புக் பேக்கு 2025 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கேட்கறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் பார்த்தினோகார்பியோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட டீட்டெயில் அக்கௌண்ட். அண்ட் அதை தாண்டி மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், மெகாஸ்போரோஜெனிசிஸோட மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் டயக்ராமோட படிங்க. அது புக் பேக்கில் வருது. புக் பேக் கொஸ்டினை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதை தாண்டி இந்த கொஸ்டின்ஸை பார்த்துருப்போங்க லாஸ்ட் மினிட். ஓகே, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நான் சொல்கிறது கண்டிப்பாக வரும், பார்த்துக்கலாம். ஓகே, சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். அந்த ஆனட்ரோபஸ் ஓவியலோட அந்த டயக்ராம் இருக்குது பற்றி, அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஓகே, டயக்ராம் தான் ஹைலைட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பேப்பரில் முக்கால்வாசி வர்ற மாதிரி பார்ட்ஸை ஒரு கார்னரில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபில்லஸ் பிளான்ட். அனிமோஃபில்லஸ் பிளான்ட்டோட கேரக்டர்ஸ் எழுதுங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி, போலன் டியூப்ஸ் எப்படி உள்ளே வராங்க, எப்படி ரீச் பண்ணுறாங்க, அதான் அந்த செலாசோ மூலிமா, போரோகேமி, செலாசோகேமி அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது செகண்ட் லெசன் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். இதில் நம்மளுக்கு சாரிடா, ரொம்ப ஜூம் என்ன ஆயிடுச்சு. இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஹைப்ரிட் கிராஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட டேபிளர் காலம் படிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதுங்க. டேபிளர் காலம் பேரண்ட்டு F1 ஜென்ரேஷன், F2ஓட காம்பினேஷன், ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக் ரேஷியோ, அது யார் சொன்னாங்க, என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணாங்க, இதுதான் எழுதணும். அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு டேபிளர் காலம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் பசங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே தரேன். ஓகே, டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்ஸ் வித் எக்ஸாம்பிள். இதுக்கும் நீங்கள் டேபிளர் காலமே ஹைலைட் பண்ணி எழுதுங்க. அதில் என்னென்ன கேரக்டர்ஸ், யார் சொன்னாங்க, எந்த பிளான்ட்டு, ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக் ரேஷியோ, அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன்ஸ். இதுவும் நீங்கள் டாமினன்ட் எபிஸ்டாட்ஸ் எழுதுங்க, எல்லாம் ஒன்று தான். அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன், இது ஒரு வாட்டி படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்போ தான் அது 2 தடவை கேட்டிருக்காங்க, நீங்கள் அது ஒரு வாட்டி. அப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், டாமினன்ட் எபிஸ்டாட்ஸ், டயபிரிட், 4 கொஸ்டின் தான் கொடுத்துருங்க செகண்ட் லெசனில். இதில் ஒரு கொஸ்டினாவது நம்மளுக்கு வரும். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரி, இதை தாண்டி நம்ம போனோம்னா ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற 3 மார்க்ஸ் வந்து பார்த்தலாம். 3 மார்க்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், லேபிள் த பார்ட்ஸ். இதை நீங்கள் 5 மார்க்லேயும் நான் உங்களை படிக்க சொன்னேன், இப்போ 3 மார்க்லேயும் படிக்க சொன்னேன். ஸோ உங்களுக்கு டியூவல் பெனிஃபிட்ஸ். 2 லெசன் தான், அழகாக நாக் அவுட் பண்ணலாம், நம்ம ஃபுல் மார்க்கும் எடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டமெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணாதீங்க. அதுக்கு ஸ்டடி பிளானே என்னென்னா, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒரு வாட்டி படிச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஷன் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஒரு 10 மினிட்ஸில் ஒரு கொஸ்டினை முடிக்கணும்னா அதை எழுதி பாருங்கள். எழுதி இப்போ பார்க்கணுண்டா, ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்குறீங்கன்னா அது ஒரு வாட்டி எழுதி பார்க்குறது ரொம்ப 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 நல்லது. அண்ட் டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், இதுவும் அதே தான், 5 மார்க் 3 மார்க். டப்பீட்டமோட ஃபங்க்ஷனை ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் இட்ஸ் சஃபிஷியன்ட். ஓகே, அண்ட் கிராஃப்டிங் அண்ட் லேயரோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஹெமியானட்ரோபஸ் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 6 ஓவியலோட ஷேப்பையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப சேஃப் சைடு, அந்த நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். அண்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பாலி எம்ப்ரியோ. அப்போனா இங்கே என்ன சொன்னால், பாலி எம்ப்ரியோ 6 டயக்ராம் ஓவியல்ஸோடது, கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், டப்பீட்டம், டயக்ராம்ஸ். அப்போ இங்கேயும் பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 3 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். 5 மார்க்ஸில் அந்த 4 சொன்ன கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். இப்போ இங்கே 3 மார்க்கில் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்னா 2 தான். இந்த கால்குலேஷன் ஒரு வாட்டி கேட்டாங்க. 4 o'clock ஃபேமிலியில் பேல் க்ரீனும் டார்க் க்ரீனும் போட்டால் ஃபீமேலோட கேரக்டர்ஸ் தான் வரும். அது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும். அண்ட் ரைட் த 7 கேரக்டர்ஸ் ஆஃப் மெண்டல். 7 கேரக்டர்ரா. அந்த 7 கேரக்டரில் டாலு, ஹைட்டுக்குன்னா டாலு, ட்ராஃப்ட்டு, கலர்னா என்ன, அந்த இது ரவுண்டு எல்லோ, க்ரீன் எல்லோ சீட்னா எல்லோ க்ரீனு, பாட்னா க்ரீன் அண்ட் எல்லோ, அந்த கலர்ஸ் 7 கேரக்டர்ஸை மட்டும் படிச்சுட்டு போங்க. 3 மார்க்கு இந்த லெசன் வந்து அதிக வெயிட்டேஜ் அதிகமாக இந்த இடத்துல கேட்பாங்க. அடுத்தது 2 மார்க்ஸ்.
இது வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங் எடுத்தோடனே இதை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா, ரைட் அ ஷார்ட் நோட் ஆஃப் போலன் கிட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போலன் கிட். அப்புறம் ஸ்டொமீனியம், இதை எண்டோதீஷியம் அசோசியேட் வித் டெகிசன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் கேட்கலாம். அண்ட் மெலிட்டோஃபில்லி, மெலிட்டோஃபில்லினா என்ன, ஓகேவா, அதை கேட்பாங்க. மைர்மிகோஃபில்லினா என்ன மாதிரி பாலினேஷன், அதை கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட், அதான் அந்த வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் செல்ஸ் அந்த டயக்ராம். அண்ட் இதை தாண்டி செகண்ட் லெசனோட 2 மார்க்குன்னு பார்த்தோன்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், பேக் கிராஸும் பார்த்துக்கோ, டெஸ்ட் கிராஸையும் பார்த்துக்கோ. அண்ட் என்ன சயின்டிஸ்ட் வந்து ரீடிஸ்கவர் பண்ணாங்க, காரல் கொரின்ஸ், எரிக் வான் டெர்ஷ்மக், யூகோடிவரஸ், அது பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எட்டிரோசிஸ்னால் என்ன, இது 9th லெசன் தான் வரும். ஆனால் இந்த லெசனோட சம்மரியில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்டாக இந்த 2 கொஷினை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் அதிகபட்சம் கேட்ட கொஸ்டின். இது வந்து ப்ரீவியஸ் இயர்னா ஒரு வருஷம் மட்டும் அந்த ஜூன் எக்ஸாம், அந்த மார்ச்சில் எக்ஸாம் பேப்பர் அதை மட்டும் எவாலுவேட் பண்ணல, அந்த ரீகண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்து அட்டெம்ப்ட் வச்சு தான் அந்த பேப்பரையும். ஸோ இதில் இருந்தால் மோஸ்ட்டாக மிட் டேர்ம்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ புக் பேக் ப்ளஸ் திஸ் கொஸ்டின் படிங்க, கண்டிப்பாக நம்ம தான் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஸோ பசங்களா ஸ்டடி இப்போ தான் வந்திருக்கு, கரெக்டாக கொஸ்டின்ஸை எழுதி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டடி பிளான் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபஸ்ட் மீட்டமாக கிராக் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் எழுதுங்க, ஓகே. இந்த வீடியோ பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு நல்ல மார்க் எத்தனா அந்த வீடியோ கமெண்ட்டில் சார் நீங்கள் சொன்ன கொஸ்டின் வந்துச்சு சார் நான் மாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.